अध्याय प्रश्न महामन्त्रस्य अघोर ऋषिः अनुष्टुप् संकर्षणमूर्तिस्वरूपो योऽसावादित्यः परमपुरुषः स एष रुद्रो देवता नमः शिवायेति बीजम्. திருவாரூர் தியாகராஜர் முசுகுந்த சக்கரவர்த்தியால் தேவேந்திரனிடமிருந்து பெற்று வரப்பட்ட 7 லிங்க தலங்களுள் சப்த விடங்க தலங்கள். வீதி விடங்கர் எனும் மரகத லிங்கம் உள்ள தலம். திருக்கோவிலின் தீர்த்தமான கமலாலயம் சுமார் 19 ஏக்கர் பரப்பளவும் பல்வேறு ஸ்நான கட்டங்கள் கொண்டும் விளங்குகிறது. குளத்தின் நடுவே நாகநாதர் ஆலயம் உள்ளது. இத்தல ஈசன் சோமாஸ்கந்த வடிவில் தியாகராஜனாக அருள்கிறார். தியாகராஜ பெருமானின் உற்சவ மூர்த்தத்தின் முகத்தை மட்டுமே பக்தர்கள் தினமும் தரிசனம் செய்ய முடியும். மார்கழி மாதம் திருவாதிரை அன்று அவரின் இடது பாத தரிசனமும், பங்குனி உத்திரத்தன்று அவரின் வலது பாத தரிசனமும் கிடைக்கும். பங்குனி உத்திரத்தன்று இத்தல ஈசன் பக்தர்களுக்காக ஆடும் நடனம் பக்தர் காட்சி என அழைக்கப்படுகிறது. பூஜையின் போது தியாகராஜர் சன்னதியில் பஞ்சமுக வாத்தியம் இசைக்கப்படுகிறது. அசைந்தாடிய பெருமான், அடிக்க 1000 பொன் அளிப்பவர், இருந்தாடழகர், திருவந்தி காப்பழகர் என பல பெயர்களில் தியாகராஜன் வணங்கப்படுகிறார். ஆண்டில் 8 நாட்கள் மட்டுமே இவருக்கு அபிஷேகம். தியாகராஜரை பூஜிக்கும் சிவாச்சாரியார்கள் நைனார் எனவும், பூஜைக்கு உதவுபவர்கள் அணுக்க தொண்டர்கள் எனவும் அழைக்கப்படுகின்றனர். இந்த தியாகராஜருக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி செய்த முசுகுந்தார்ச்சனை, முகுந்தனான திருமால் செய்த முகுந்தார்ச்சனை போன்ற சிறப்பு அர்ச்சனைகள் நிகழ்த்தப்படுகின்றன. தினமும் இரவில் தியாகராஜருக்கு நெய்யில் பொரித்த முறுக்கு நிவேதிக்கப்படுகிறது. கேட்ட வரங்களையெல்லாம் தரும் தியாகராஜரால் ஒரே ஒரு வரம் மட்டும் தர முடியாதாம். அது மறுபிறவி. ஏனெனில் தன்னை வணங்கும் அடியாருக்கு முக்தி அளித்து விடுபவர் இந்த தியாகராஜர். ஈசன் இத்தலத்தில் ஆடிய நடனம் அஜபா நடனம் என அழைக்கப்படுகிறது. சிதம்பர ரகசியம் போல் இங்கும் புன்னத்தண்டு ரகசியம் நிலவுகிறது. சாயரட்சை பூஜையில் அர்ச்சகர் நீண்ட தலைப்பாகையையும் அங்கியையும் அணிந்து பூஜை செய்வார். பெருமானுக்கு திருவந்தி காப்பு எனும் வாசனை திரவியங்கள் கொண்ட மருந்து பொருள் சார்த்தப்படுகிறது. அச்சமயத்தில் தேவேந்திரனே பூஜை செய்வதாக ஐதீகம். பசு கன்றை கொன்ற தன் மகனை தேர் காலில் இட்டு நீதியை நிலைநாட்ட முனைந்த மனுநீதி சோழனுக்கு இந்த தியாகராஜர் கன்றையும் மகனையும் உயிர்ப்பித்து அருள் செய்தவர். இத்தல இறைவி கமலாம்பிகை தனி சன்னதியில் தவ கோலத்தில் 4 கரங்களுடன் அருள்கிறார். 51 எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட திருவாசியுடன் கூடிய அட்சர பீடம் தனி சிறப்பு கொண்டது. தன் தோழியின் இடுப்பில் அமர்ந்திருக்கும் முருகனுடைய இடது கை சுண்டு விரலை பிடித்தபடி காட்சி தரும் நீலோத்பல அம்பிகை பிரகாரத்தில் அழகுற காட்சியளிக்கிறார். இத்தல நவக்கிரகங்கள் ஒரே வரிசையில் நின்று அருள்கின்றன. சுந்தரருக்கும் பறவை நாச்சியாருக்கும் திருமணம் நடந்த தலம். சங்கீத மும்மூர்த்திகளான முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள், தியாகையர் மூவருமே பிறந்த தலம். தேர் என்றாலே நினைவுக்கு வரும் இத்திருவாரூர் கும்பகோணத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.